குட் டே. அப்பா அம்மா சொல்லி மாறினங்களோட தான் ஒரு அப்பாவா மாறின பிறகு திருந்தவங்க தான் அதிகம். புரியல? சின்ன வயசுல நம்மளுக்கு அப்பா அம்மா நிறைய அட்வைஸ் கொடுத்து நம்மளை திருத்த மாத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்ப மாறினங்களோட தான் ஒரு அப்பாவோ இல்ல அம்மாவோ மாறின பிறகு நம்ம மாறினது தான் அதிகம் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. ஓகே, இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தண்ணிக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் இருக்கு. இந்த வீடியோவை கண்டினியூ பாருங்க. பொதுவாக நம்ம சின்ன வயசுல நம்மள அப்பா அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட சேராத, அந்த வேலையை செய்யாத, இது செய்யாத, அவங்க கூட நல்லவங்க கூட போ, நல்ல பழக்கம் வரும், கெட்டவங்க போனால் கெட்டு போயிடுவேன், இப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ நம்ம மாறிக்க மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் பீப்புள். பட் வளர்ந்து நம்ம ஒரு பேரண்ட்டாக வரும்போது நம்ம பசங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணும்போது தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், அப்பா அம்மா நம்ம சொன்னாங்களே, அப்போ செய்யலை இப்போ செய்ய சொல்லிட்டு அதனுடைய இம்பேக்ட் நமக்கு தெரிய வரும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள், மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் எல்லாம் இந்த சூழ்நிலை தான் மாறிப்பாங்க. சரி, இதுதான் நீதி. இதுக்கும் தண்ணிக்கு என்ன சம்மந்தம்னா இப்போ தான் தண்ணிக்கு வரேன். இங்கே விஷயம் என்னென்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி 40% 60% மக்களுக்கு வந்து டயபெட்டிக்ன்ற ஒரு டிசீஸ் இருக்குது. ஆக்சுவலாக டயபெட்டிக் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, பயபரமான விஷயமே கிடையாது. ஆனால் டயபெட்டிக்கோட ட்ராவல் பண்ணுற பாரு, அதுதான் பிரச்சனை. டயபெட்டிக்ன்றது நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நடைமுறை வாழ்க்கையில் நம்மளுடைய ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், குடிக்கிற தண்ணி, இதனோட ஒட்டுமொத்த கூட்டு எண்ணிக்கையோட ரிசல்ட் தான் டயபெட்டிக். ஓகே, இந்த டயபெட்டிக் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஆனால் டயபெட்டிக்கால் பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாது. ஆனால் டயபெட்டிக்கோட ட்ராவல் பண்ணுற மாதிரி அதுதான் தப்பு. இந்த டயபெட்டிக் என்ன பண்ணுன்னா, டயபெட்டிக் நீங்கள் கண்டுக்காமல் கவனிக்காமல் விட்டுட்டீங்க, அதனுடைய லெவல் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கான் இருக்குல்ல, கிட்னி, லங்ஸ், லிவர், இந்த ஆர்கானை சேர்த்துரும், அதை கெடுத்துரும். இதுதான் டயபெட்டிக்கோட ஹையஸ்ட் ரிஸ்க் விஷயமே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நார்மலாக ஏதோ ஒரு தண்ணியை குடிச்சு நம்ம அப்படியே ஓட்டுறல, அதில் அல்கலைன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அல்கலைன் 8.5 pH வாட்டரோட எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புல பேங்க்ரியான்னு ஒரு ஆர்கான் இருக்குல்ல, அது 8.5 pH அதனுடைய அந்த பேங்க்ரியோட. இந்த பேங்க்ரியா தான் வந்து இன்சுலின் சுரக்கிறதுக்கு வழிவகுக்குது. இந்த பேங்க்ரியான் வந்து ஆல்வேஸ் எங்கே ஆக்டிவாக இருக்கணும்னா அந்த பேங்க்ரியாவுக்கு ஃபீட் இருக்கணும். அதில் குடிக்கிற தண்ணியில் ஒரு 7.5 மேலே ஒரு 8.5 ரேஞ்சில் குடிக்கிற தண்ணியில் எடுத்துட்டோம்னா நம்ம பேங்க்ரியாஸ் வந்து ப்ராப்பராக ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம உடம்புக்கு அவர் பாடி மேட் அப் ஆஃப் செல்ஸ் தானே. இந்த செல்ஸுக்கு என்ன தேவை? நியூட்ரியன்ஸ் தான் தேவை. நியூட்ரியன்ஸ் மோர் தென் கார்போவோட புரோட்டீனோட நியூட்ரியன்ஸ் செல்ஸுக்கு தேவை. அப்போ அந்த செல்ஸுக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரியன்ஸ் இந்த அல்கலைன் இருக்குன்ற, அவ்வளோதான். இந்த அல்கலைன் எடுத்துக்கிட்டா மற்ற ஆர்கானையும் சேஃபாக பார்த்துக்கும். ஓகே, இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நார்மலாக டேப்பில் வர வாட்டரை ஆர்ஓ போட்டு அப்படியே குடிக்கிறோம்ல, ஆர்ஓவில் 2 விஷயம் இருக்கும். வர்ற தண்ணியை தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் அனுப்பிச்சிட்டு அசிடிக் வாட்டரை கன்சியூம் பண்ணுவோம், அது நார்மல் ஆர்ஓ. பட் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது ஆர்ஓ கிடையாது, செமி ஆர்ஓ. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு செமி ஆர்ஓ, ஒரு அல்கலைன் வாட்டர் அயனைசர் மிஷின். இப்போ நார்மல் ஆர்ஓக்கும், நார்மலாக ஒரு ஆர்ஓக்கும் செமி ஆர்ஓக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நார்மல் ஆர்ஓவில் டேங்க்லேருந்து ஒரு தண்ணியை அப்படியே ட்ரீட் பண்ணி அவுட்புட் வந்து ஒரு 10, 20, 25 அவுட்புட் டிடிஎஸில் கொடுக்கும். டிடிஎஸ்னா டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ். ஸோ இந்த 20 டிடிஎஸ்ன்னு சொல்லும் போது அந்த மினரல் ரேஷியோ கம்மி. இது வந்து நார்மல் ஆர்ஓ. செமி ஆர்ஓன்றது உள்ளுக்குள்ளார சில டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் மாற்றிருக்கும். ப்ராடக்டில் டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் மாற்றி அதனுடைய அவுட்புட் வாட்டரோட டிடிஎஸ் வந்து டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் டிடிஎஸ் வந்து 75லேருந்து ஒரு 150 மெயின்டைன் ஆகும். அப்போது அதில் நமக்கு தேவையான அபண்டன்ட் ஆஃப் மினரல்ஸ் அதில் இருக்குது அந்த வாட்டரில். ஸோ அந்த வாட்டர் அதுக்கப்புறம் அந்த அயனைஸில் போயிட்டு வரும்போது அங்கே அசிடிக்கு தனியாகவும் அல்கலைனுக்கு தனியாக பிரித்து வித் கிளஸ்டர் வாட்டராக நெகட்டிவ் ஓஆர்பியோட கொடுக்குது. இந்த வாட்டரை குடித்தா உடனே டயபெட்டிக் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல வரல. இந்த வாட்டர் குடிக்கிறதால நம்ம உடம்புல இருக்க ஆர்கானை எங்கே வச்சுருக்கோம், அதில் மெயினாக பேங்க்ரியாஸ் வந்து எங்கே இருக்கிறதால அது ஸ்லோலி கொஞ்ச நாளில் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஃபியூ டேஸ் ஆர் மந்த் ஆர் இயர், குறிப்பிட்ட நாளில் உங்கள் ஆர்கான் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இன்சுலின் போட வேண்டியது நிலைமை வராது. ஸோ நார்மல் அசிட்டிக் வாட்டரோட அல்கலைன் வாட்டரில் பெனிஃபிட் அதிகம். அதனால் இந்த தகவல் உங்களுக்கு எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இது மேலும் தெரியும்னா கீழே நம்பரை கால் பண்ணி இந்த தகவல் எடுத்துக்கோங்க.
லைவாக வந்து டெமோ தண்ணியை பிடிச்சி உங்கள் வீட்டில் எப்படி பர்ஃபார்ம்னு காமிப்பாங்க. திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல் ஃப்ரம் அக்வாபி ப்ளஸ். தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல், CEO of Aquapure Plus. We are alkaline-based RO water purifier and customized water softener manufacturer past 25 years with the help of 1,52,000 happy customer all around Tamil Nadu, Karnataka, Kerala. Thank you.